ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைம் ஸ்டாப் லாஸ்னால் என்ன அண்டு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் என்ன. நார்மலாக நம்ம பண்ணுற பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இல்லை, ஓவராலாக மார்க்கெட்டோட வால்டிலிட்டியில் எவ்வளோ பாயிண்ட் போகும் அதை பேஸ் பண்ணி எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஏன்னா மற்ற இதில் வந்து இந்த டைம் ஸ்டாப் லாஸ் அண்ட் பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம கிரீக்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால ஈட்டாடிக்கே வந்து நம்மளோட ப்ரைஸை குறைச்சிக்கிட்டே வரும். அதாவது மார்க்கெட் வந்து நம்மளோட ப்ரைஸை ப்ரீமியத்தை வந்து கரைச்சிக்கிட்டே வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ கரைச்சிட்டே வரும்போது நம்ம எப்படி இந்த டைம் ஸ்டாப் லாஸையும் பாயிண்ட் ஸ்டாப் லாஸையும் யூஸ் பண்ணி ட்ரேட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அல்லது ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஐஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நம்மளோட கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் மார்க்கெட்டோட பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபண்டமெண்டல் கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி எடுத்து ஒரு டார்கெட்டில் புக் பண்ணிக்கிற மாதிரியும் அல்லது ட்ரையல் பண்ணி லாங்காக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான இண்டிகேட்டரோட ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். செகண்டாக மொமெண்டம் இன்வெஸ்டிங். இது வந்து இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்போது எந்த ஸ்டாக்ஸில் மொமெண்டம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஸ்விங் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரியும் மந்த்லி டைம் ஃப்ரேமில் லாங் டேர்ம் பொசிஷன், அதாவது 6 மந்த்ஸ்லேருந்து 1.5 to 2 years பொசிஷன் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணிக்கிறதுக்கான மொமெண்டம் இன்வெஸ்டிங் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தேர்டு மொமெண்டம் இன்ட்ராடே. 2 டைம் ஃப்ரேம் 1 minute அண்ட் 5 minute 2 டைப் ஆஃப் என்ட்ரிஸோட 1 minute ஒரு சின்ன ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டாப் லாஸில் எடுத்துகிட்டு லாங்காக ட்ரையல் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு சிஸ்டமாகவும், 5 minutesலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கிள் கேண்டில் என்ட்ரியில் 1:3 ரிஸ்க் ரிவார்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு மொமெண்டம் பேஸ்டு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் ஒன்லி. இது வந்து வேறு எந்த செக்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகாது. பர்டிகுலராக ஸ்டாக்ஸுக்கு 1 and 5 minutes யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமாக இந்த இன்ட்ராடே கோர்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு ஆப்ஷன் ஸ்கேல்பர்னு சொல்லிட்டு கால் புட்டு ரெண்டுமே ஒரே சார்ட்டில் பார்த்துக்கிற மாதிரியான மல்டிலெக் சார்ட்டு, 2 ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், க்ளவுட் அண்டு சர்க்கிள் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், கிளியர் என்ட்ரி எக்ஸிட்டோட டைரக்ஷன் பயஸ், இன்றைக்கி காலில் ட்ரேட் எடுக்கணுமா புட்டில் ட்ரேட் எடுக்கணுமா அப்படிங்கிறதும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காலில் எடுக்கணும்னா எந்த ஸ்ட்ரைக்கு, புட்டில் எடுக்கணும்னா எந்த ஸ்ட்ரைக்கில் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இண்டிகேட் பண்ணுற மாதிரியான மார்னிங் 1 hour அந்த மொமெண்டத்தில் ஸ்கேல்ப் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஸ்கேல்பர் சிஸ்டமும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட கோர்சஸ் எல்லாமே நம்ம 1 week ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். இண்டிகேட்டரை வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூவில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு அதுக்கான என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோவை நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனவுடனே, நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆனவுடனே நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபர்தராக ட்ரையல் அக்சஸ் வேணும் அல்லது ஃபுல் அக்சஸ் வேணும், நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்மளோட அதர் ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. டைம் ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னா, ஒரு ட்ரேட் நீங்கள் எடுத்துட்டீங்க, எடுத்ததுலேருந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த ட்ரேட் உங்களுக்கு ஹிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டேட் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பாருங்கள், இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இது வந்து 4ஆம் தேதி. இந்த ஒரு டேட்டை மட்டும் பை டே மட்டும் பாருங்கள். மேலே இருக்கிறது கால் டேட்டா, கீழே இருக்கிறது புட்டு டேட்டா. இப்போ கால் வந்து உங்கள் டைரெக்ஷனில் போகும்போது எல்லாமே பாருங்கள் ஒரு 1/2 hour. இங்கே பார்த்தீங்கன்னா 9:45 10:25 கிட்டத்தட்ட 10:15 ஒரு செல் ப்ரெஷர் வந்துருச்சு. அப்போ 1/2 hour, திரும்ப ஒரு 1/2 hour செல்லில் இருக்குது. திரும்ப பையில் போகுது அப்படின்னாக்கா ஒரு 1/2 hour தான் அந்த மொமெண்டம் இருக்கும். நீங்கள் செல் சைடில் பார்த்தாலும் அதே தான். கீழே இருக்க ஸ்ட்ரைக்கில் பாருங்கள், இது செல் வரும்போது இது பை போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 hourக்குள்ளே அந்த மொமெண்டம் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த ஸ்டாப் லாஸ் பாருங்கள். காலையில் நமக்கு எப்பயுமே சொல்லுவோம் மார்க்கெட் வந்து 3 செஷனாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு 11 o'clock வரைக்கும் ஒரு செஷன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் வந்து அந்த 1/2 hourக்கு சஸ்டெயின் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1/2 hour விட கம்மியாக தான் இருக்குது இந்த மூவ்மெண்ட்டு. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏன்னா திரும்ப பாருங்கள் 1:30 மணிக்கு மேலே பாருங்கள், உங்களுக்கு திரும்ப அந்த 1/2 hour இங்கே இந்த மொமெண்டத்தை பாருங்கள். கீழே இந்த இடத்துல டைம் வருது உங்களுக்கு. இந்த மொமெண்டத்தை பாருங்கள், 2 மணிக்கு ஆரம்பித்தது, இங்கே பாருங்கள் 2:40. அது 1/2 hourக்கு மேலே வந்து அந்த மொமெண்டம் வந்து சஸ்டெயின் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அப்போது
இந்த டைம் ஸ்டாப் லாஸ்ங்கிறது என்னன்னா, ஆப்ஷன் பையர்ஸ் ட்ரேட் எடுத்த உடனே எத்தனை நிமிஷத்துக்குள்ள நம்ம டார்கெட் போகல அப்படின்னாக்கா, நம்ம வந்து நம்ம டார்கெட்ட அந்த பொசிஷன்லேருந்து எக்ஸிட் பண்ணி வரணும். அல்லது காஸ்ட்ல வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிறது தான். இது வந்து இந்த மார்னிங் செஷன்லயும், ஈவினிங் செஷன்லயும் நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, 30 மினிட்ஸ வந்து நீங்க மேக்ஸிமமா வச்சுக்கோங்க. நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க. எந்த மெத்தட்ல வேணா நீங்க என்ட்ரி எடுங்க. 30 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு அது டார்கெட் போகல அப்படின்னாக்கா, நீங்க இம்மீடியட்டா காஸ்ட்ல புரொடெக்ட் பண்ணிடணும். இல்லன்னா இருக்கிற ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். 11 மணிக்கு மேல 1:30 மணி வரைக்கும் நீங்க ரொம்ப அக்ரெசிவா இருக்கணும். 15 மினிட்ஸ் உங்க டைரக்ஷன்ல போகலனாவே, தீட்டா டிகே வந்து உள்ள வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சுரும். அப்போ அப்படியே ஆப்போசிட் உங்களுக்கு போன சைட்ல இருந்து கீழ வந்துரும். இப்ப இருக்க மூவ்மென்ட்க்கு ஒரு கேண்டில் 1 மினிட்ல 1 கேண்டில் அல்லது 2 கேண்டில்லயே பார்த்தீங்கன்னா, 20லருந்து 30 பாயிண்ட் வந்து மூவ்மென்ட் ஆகுது. இந்த டேவே பாருங்க. இந்த ஹை பாருங்க 292. இங்க பாருங்க 3 நிமிஷத்துல பாருங்க 260. 32 பாயிண்ட் வந்து இங்க மூவ் ஆயிருக்கு. 3 நிமிஷம், 3 கேண்டில் நம்ம ஒரு கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இந்த மூவ்மென்ட் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாரி பாருங்க, திரும்ப இங்க போச்சு இல்லைங்களா? இந்த ஹைல இருந்து இந்த 3 கேண்டில் மட்டும் பாருங்க. இந்த ஹை 293. இந்த லோ பாருங்க 274. 20 பாயிண்ட் கீழ வந்துருச்சு. நம்ம டார்கெட்டே 20 பாயிண்ட்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம எடுக்கிறதே ஒரு டவுன்ல இருந்து ஒரு 20 பாயிண்ட் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ட்ரியே எடுக்க முடியும். அப்ப மேல இருந்து ஒரு 20 பாயிண்ட் சடனா கீழ வந்தா காஸ்ட்க்கு வந்துரும். காஸ்ட்க்கு வந்தோனே நம்ம என்ன பண்ணுவோம்? சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்ப மேல வரும்னு பார்ப்போம். அது அப்படியே போய் ஸ்டாப் லாஸ் ஆயிடும். இப்படி இந்த மிட் டேல போயிட்டு நம்ம இந்த டைம் ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்றதுனால வர இதுதான் ரொம்ப அதிகம். ஸோ அதனால ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் செல் இன்டு தி ஸ்ட்ரென்த். நம்ம டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும்போதே நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிடணும். அப்படி இல்லன்னா காலையில இருந்ததுன்னா, 1/2 அன் ஹவர்க்குள்ள உங்க டைரக்ஷன்ல வந்து அந்த பிரைஸ் போகணும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம. போயிடுச்சுன்னா, 1/2 அன் ஹவர்க்குள்ள நீங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வந்துருங்க. 1/2 அன் ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. 30 மினிட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சுன்னா, காஸ்ட்ல புரொடெக்ட் பண்ணி வச்சிருங்க. இல்லன்னா இருக்கிற ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளிய வந்துருங்க. அடுத்து வந்து திரும்ப 1:30 மணிக்கு மேல அதே மாரி நீங்க 1/2 அன் ஹவர் வந்து வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுலயே நம்ம ரெக்கமெண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்னிங் செஷன் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு கிளியரா பயஸ் இருக்கும். ஏன்னா, காலையில ஓப்பன் ஆனோனே ஓஆர்பி எந்த சைடு போகுது அப்படிங்கிறத வச்சே நம்மளால ஒரு டைரக்ஷன் ப்ரெடிக்ஷன் பண்ணிட முடியும். அதுவே போனதுக்கு அப்புறம் எந்த ஸ்ட்ரைக்ல நிக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு டைரக்ஷன் போனதுக்கு அப்புறம் எவ்ரி 50 ஸ்ட்ரைக்லயும் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் அது வந்து ரெசிஸ்ட் ஆகி தான் ரிவர்ஸ் ஆகும். அல்லது சேம் டைரக்ஷன் போனாலும் ரெசிஸ்ட் ஆயிட்டு தான் திரும்ப சேம் டைரக்ஷன் போகும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம போய் ஃபுல் டைம் ட்ரேட் பண்றவங்க இந்த நடுவுல இருக்க செஷன்ல மொமெண்டம் இல்லாத இடத்துல டைம் ஸ்டாப் லாஸ் இல்லாம ஸ்ட்ரென்த்ல புக் பண்ணாம நம்ம பண்ற மிஸ்டேக்ல தான் ஆப்ஷன்ல வந்து நம்மளால அக்கவுண்ட்ட பில்ட் பண்ண முடியாம போறது. அதனால இந்த டைம் ஸ்டாப் லாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னன்னா ஆப்ஷனுக்கு மட்டும் ஆப்ஷன் பையிங்ல இருக்கவங்க கம்பல்சரி இந்த டைம் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. மார்னிங் செஷன் அண்ட் நூன் செஷன் அதாவது க்ளோசிங் செஷன்ல வந்து 30 மினிட்ஸ்க்குள்ள உங்களோட ஆக்டிவிட்டி ஃபுல்லா முடிஞ்சிடணும். இல்லன்னா நீங்க உங்களோட காஸ்ட்ட புரொடெக்ட் பண்ணுங்க. இல்ல இருக்கிற பாயிண்ட்ல புக் பண்ணிட்டு வெளிய வாங்க. நடுவுல மிட் செஷன்ல ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க அலர்ட்டா இருக்கணும். அப்படி இல்லனாக்கா, நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து ட்ரேட வந்து நீங்க மேனேஜ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். இதுதான் வந்துட்டு டைம் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்றது இந்த ஆப்ஷன்ல. அடுத்து வந்து பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது என்னன்னா, நிஃப்டியோட பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நிஃப்டி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ டிராவல் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டா நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. நிஃப்டி வந்து ஆவரேஜா 1% வந்து டிராவல் ஆகும். இப்ப 23,000 இருக்குனாக்கா 230லேருந்து 250 பாயிண்ட் டிராவல் ஆகும். அப்ப இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் இங்க இருக்கு. இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் பாருங்க 23,287. இங்க இருந்து இந்த ஹை எவ்வளோ போயிருக்கு பாருங்க. 462. அப்போ இந்த ஹை மட்டும், லோ மட்டும் நம்ம கணக்கு பார்த்தோம்னா ஒர்க் ஆகாது. இதுக்குள்ள இந்த மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இங்கருந்து மேல சர்டைன் பெர்சன்டேஜ் கெயின் ஆச்சு. கீழ வந்துச்சு. திரும்ப மேல போச்சு. திரும்ப கீழ வந்தது. திரும்ப மேல போச்சு இல்லைங்களா? இந்த ரேஞ்ச் அந்த 250 பாயிண்ட்ஸ தாண்டிடுச்சுன்னா நீங்க அலர்ட் ஆயிரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டே பாருங்க. இங்க ஓப்பன் ஆச்சு. 430. கீழ செல் ஆனது பார்த்தீங்கன்னா 150. அப்போ உங்களுக்கு அந்த 250 பாயிண்ட் இங்க வந்துருச்சு. இங்க வந்த உடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேங்களா? நேத்து மாரி டே எல்லா நாளும் இருக்காது. இந்தாண்ட ஒரு 1%, இந்தாண்ட ஒரு 1% குடுத்துருக்கு. ஆனா இன்னைக்கு டே பாருங்க. ஓப்பன்ல இருந்து பார்த்தீங்கன்னாவே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் 1% கூட அச்சீவ் ஆகல. பட் ஆனா, காலையிலேயே பாருங்க, இங்க கிட்டத்தட்ட 0.75% வந்து மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்ப அலர்ட் ஆயிடணும். மார்க்கெட் வந்து அதோட டிராவல வந்து முடிச்சிருச்சு அப்படிங்கிறது. பாருங்க இந்த நாள் பாருங்க. ஓப்பன் பிரைஸ் 672. எங்க வந்திருக்கான் பாருங்க 372. அந்த 300 பாயிண்ட் 250 டூ 300 பாயிண்ட். இந்த நாள் பாருங்க 260. ஹை எவ்வளோ போயிருக்கான் பாருங்க 530. அந்த 300 பாயிண்ட் 250 டூ 300 பாயிண்ட். இந்த மாதிரி அப்நார்மல் மூவ்மெண்ட் ஆகுறதுலாம் ஏதாவது நியூஸ் வந்தா தான் ஆகும். இப்ப இந்த நாள் பாருங்க. இந்த டே ஓப்பன் பிரைஸ் வந்து இங்க இருக்கு 903. ஹை போனது வந்து பாத்தீங்கன்னா 980. ஆனா இன்னைக்கு எப்படி கணக்கு வரும்னா இந்த டோட்டலா வாலட்டிலிட்டி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த வாலட்டிலிட்டிலாம் சேர்ந்து உங்களுக்கு 250 பாயிண்ட் கொடுத்துருப்பான். அவ்வளவுதான் மேக்ஸிமம். ஒரே யூனிடைரக்ஷனா 1% போயிட்டானாவே நம்ம அலர்ட் ஆயிடணும்.
இல்லை சைட்வேஸாக இருந்ததுன்னா எல்லா ஸ்விங் லெக்கும் சேர்த்து 1% தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம அலர்ட் ஆகிடணும். அதுக்கப்புறம் வந்து பெருசாக மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் கிடைக்காது. இது வந்து ஒரு அப்சர்வேஷன் தான். இதையுமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓப்பன் ஆச்சு 939 23,939 ஹை போனது பார்த்தீங்கன்னா 24,040 100 பாயிண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஆனால் இந்த ஸ்விங் லெக்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கும். அவ்வளோதான் ஒரு நாளில் வால்டிலிட்டி கொடுப்பான். யூனி டைரக்ஷன் டேவாக இருந்தால் ஒரே லெக்கில் கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், இங்கே லோ பாருங்கள் 23. நான் சொல்கிற ப்ரைஸ் எல்லாம் இங்கே ஒய் ஆக்சிஸில் இருக்குது. 23,679 ஓகேங்களா. 23,618 வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே ஹை போகும்போது பாருங்கள் 825, இங்கே போகும்போது கிட்டத்தட்ட 830. அப்போ 0.75% போயிட்டான். அப்புறம் இங்கே ஒரு லெக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் வாலட்டிலிட்டி இருக்கும். காலையிலேயே ஒரு டைரெக்ஷனில் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னாக்கா அவ்வளோதான், அதுக்கப்புறம் சைட்வேஸ் ஆகிடுவான். ஓகேங்களா. இப்போ இங்கே ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்தால் கடைசியில் ஒரு லெக் மூவ்மெண்ட் ஆகுறான். இங்கே பாருங்கள் சின்ன மூவ்மெண்ட், இங்கே 1% கொடுக்கல, திரும்ப இந்த சைடில் 1% கொடுத்துறான். இதுதான் இது பாயிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் டேவாக இருந்தால் டோட்டல் நம்பர்ஸ் எல்லா ஸ்விங் லெக்கையும் கூட்டினீங்கன்னா 250 பாயிண்ட்ஸ், அதாவது 1%க்கு மேலே மூவ் ஆயிடுச்சு. அல்லது நல்ல ஒரு மொமெண்டம் டேனா ஒரு சைடில் 1%க்கு மேலே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம அலர்ட் ஆகிடணும். அதுக்கப்புறம் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது, சைட்வேஸில் போயிடும். அப்படிங்கிறதுனால இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்தது மூவ்மெண்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் சைட்வேஸ்லேயே போயிடுச்சு. இந்த இடத்துல போய்ட்டு நம்ம ஆப்ஷன் எடுத்தோம்னா கம்பல்சரி தீட்டா டிகேல போயிட்டு நம்ம மாட்டுவோம். இதுதான் வந்து பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுது. இது வந்து ஒரு அப்சர்வேஷன் தான். இதை வந்து நீங்கள் உங்களோட இதில் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களோட டெய்லி ட்ரேட்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸ்விங் லெக்கில் எத்தனை பாயிண்ட் மூவ் ஆகுது, டைரக்ஷனில் எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகுது, அப்போ அதுக்கப்புறம் எப்படி சைட்வேஸ் ஆகுது மார்க்கெட்டு, தீட்டா டிகே அங்கே ஆப்ஷனில் எப்படி ஆகுதுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுவே ஆப்ஷனில் நம்ம சொல்கிற இந்த டைம் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா தீட்டா டிகே இருக்கிறதுனால ஆப்ஷனில் நம்ம இந்த டைம் ஸ்டாப் லாஸை கம்பல்சரி வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். கரெக்டாக ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே உங்கள் பொசிஷன் உங்கள் டைரெக்ஷனில் மூவ் ஆகலைன்னா அலர்ட் ஆகிடுங்க. பாருங்கள், இங்கே சும்மா ஜஸ்ட் நம்ம கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. ஒரே இதாக வந்து எப்பயுமே போகாது. பாருங்கள், இங்கே போச்சுன்னா அடுத்து வந்து ஒரு கரெக்ஷன், திரும்ப ஒரு 4 கேண்டில் போனால் கரெக்ஷன், திரும்ப போச்சுன்னா ஒரு கரெக்ஷன். இப்படி தான் வந்துட்டுருக்கும். ஏன்னா தீட்டா டிகே இருக்கிறதுனால அங்கே மார்க்கெட் சைட்வேஸில் இருந்தாலும் இங்கே கரெக்ட் ஆகும். பாருங்க, இங்கே ஒரு 5-6 கேண்டில் போச்சு கரெக்ஷன், திரும்ப ஒரு 2 கேண்டில் கரெக்ஷன், ஒரு 3 கேண்டில் கரெக்ஷன், இப்படியே தான் போயிட்டுருக்கும் மார்க்கெட். அதனால தான் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்ஷன் வந்து நம்ம காஸ்ட்டுக்கே திரும்ப வந்துடுறது. அதனால் அந்த டைம் ஸ்டாப் லாஸாக இது பண்ணிக்கணும். இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுறேன்னா மார்னிங் ட்ரேட் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மார்னிங் ட்ரேடில் எப்பயுமே அந்த மொமெண்டம் இருக்கும். ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் ஒரு 20 பாயிண்ட் நம்ம எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜாக ஒரு பாயிண்ட் கிடச்சிதுன்னா அதை வச்சு நம்ம கரெக்டாக லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். காலையில் ஒரு 1.5 ஹவர்ஸில் உங்கள் ட்ரேடும் முடிஞ்சிடும். டைரெக்ஷன் பைஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நீங்கள் க்ளீனாக ட்ரேட் பண்ணலாம். ஃபுல் டே உட்கார்றத விட காலையில் பண்ணுறது எப்போயுமே பெஸ்ட்டாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.